Hi guys. Welcome back to Montessori with Maran Day 2. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ஆக்டிவிட்டி, ஆனால் டோட்லர்ஸ்க்கு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த சிம்பிள் ஆக்டிவிட்டிக்கு வீட்டில் இருக்கிற 3 ஐட்டம்ஸ் மட்டும் போதும். ஆனால் இது டோட்லர்ஸ்க்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர், பேஷன்ஸ், ஹேண்ட் கண்ட்ரோல் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஆக்டிவிட்டிக்கு ஜஸ்ட்டு 2 பவுல்ஸ், அப்புறம் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் தால் மட்டும் இருந்தாலே போதும். கோல் என்னென்னா, ஸ்பூன் யூஸ் பண்ணி ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கோல். த்ரூ அவுட் த ஆக்டிவிட்டி நீங்கள் அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. சிந்தினாலும் பரவாயில்ல, அவங்கள ரெக்வயர் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் தெம். ஃபஸ்ட்டில் மாறனுக்கும் ஒன்றும் புரியல எப்படி பண்ணுறதுன்னு. அப்புறம் போக போக தான் கற்றுக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டி தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கீழே விழுந்தாலும் அது லேர்னிங் ப்ராசஸ் தான். மாண்டெசரியில் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன்ஸ் விட எஃபெக்ட்ஸ் தான் மேட்டர்ஸ். மாறன் கொஞ்சம் போராக ஃபீல் பண்ண உடனே நான் 2 கப்பு அவங்கக்கிட்ட வச்சுட்டேன், ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர். ஸோ நான் பேக்ரவுண்டில் சொல்ல அவங்க அந்த பவுலில் அந்த சனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கிட்ஸும் போர் அடித்தா நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் வெரைட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேரண்ட்ஸ், ப்ளீஸ் பி சேஃப். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் அவங்க வாயில் போடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கூடயே இருங்க த்ரூ அவுட் த ஆக்டிவிட்டி. கீழே சிந்திருந்தாலும் லாஸ்ட்டாக ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே கீழே செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை எடுத்துருங்க. ஆக்டிவிட்டி மாறன் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ஆக்டிவிட்டியில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.